2019 தமிழ்நாட்டு மக்களையே அதிர்ச்சியில ஆழ்த்திய ஒரு சம்பவம்னா பொள்ளாச்சி அந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்திற்கான தீர்ப்பானது இன்றைக்கு வெளியாகிருக்கு. முதல்ல இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பத்தி சொல்லுங்க சார். அப்ப இதை வெளியில் சொல்வதற்கு அவர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை எதனால் உண்டானது என்று சொன்னால், ஆளுங்கட்சியாக அன்றைக்கு இருந்த அதிமுகவின் பிரமுகர்கள் அவர்கள் வீட்டு பையன்களுக்கு இதுல தொடர்பு இருந்தது என்பது மாதிரியான தகவல்கள் வருகிற போது காவல்துறை நடவடிக்கை அடுத்த கட்டத்திற்கு நகராமல் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த போது அதை அங்க இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள் மற்ற எல்லாருமே கையில் எடுத்து போராடி பல பேர் ஆளுநர் பதவிக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்காக வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நந்தினி தேவி என்கிற நீதிபதி எந்த பக்கமும் சாயாமல் நீதியின் பக்கம் நின்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை பாராட்ட மனம் இல்லாம வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். 2019 தமிழ்நாட்டு மக்களையே அதிர்ச்சியில ஆழ்த்திய ஒரு சம்பவம்னா பொள்ளாச்சி அந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்திற்கான தீர்ப்பானது இன்றைக்கு வெளியாகிருக்கு. முதல்ல இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பத்தி சொல்லுங்க சார். பொள்ளாச்சி சம்பவம் என்பது இளம் பெண்களை பழகி நட்பு கொண்டு அவர்களுடைய அலைபேசி எண்களை எல்லாம் அழைத்து அவர் நல்ல விதமாக பழகுவது போன்ற ஒரு தோற்றத்தை கல்லூரி மாணவர்கள் வழியாக உருவாக்கி அந்த பெண்களை தனியாக பார்ட்டிக்கு வாங்க, பிறந்தநாள் கொண்டாடுற வாங்க என்று இவர்கள் அழைத்து தனி வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தியது மட்டுமல்லாது அது தனிநபர் செயலாக இல்லாமல் ஒரு கூட்டு பாலியல் வன்முணர்வு வரைக்கும் நிகழ்ந்ததாகவும் அதை வீடியோ எடுத்து மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு அவர்களை கட்டாயப்படுத்தியதாகவும் அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏறத்தாழ ஒரு 20 பெண்கள் வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில் சொல்வது நமக்குத்தான் அவமானம். யார் பெண்கள் குறித்த விஷயங்களில் இது மாதிரி பாலியல் அத்துமீறல் நடந்தால் வெளியே சொன்னால் பெண்ணுக்குத்தான் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையின் காரணமாக யாருமே சொல்வதற்கு முன் வராத போது ஒரே ஒரு பெண் மட்டும் அதை தன்னுடைய சகோதரனிடத்திலே சொல்லுகிற போது அவன் அந்த சம்பந்தப்பட்டவர்களை தேடி போய் அவர்களுடைய மொபைல் எல்லாம் பார்க்கிற போது தான் இது மாதிரியான ஆபாச குப்பைகள் எல்லாம் ஒரு வீடியோ பதிவுகளாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவன் போய் புகார் அளிக்கிறான். அப்படி புகார் அளிக்கிற போது முதல் கட்டமாக சபரிராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருவரையும் அவரோடு சேர்ந்திருக்கிற ஒரு மூவரை முதல் கட்டமாக விசாரணைக்கு அவர்கள் அளிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த வீடு எடுத்து திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறது தெரிய வருகிற போது இது ஒரு பெரிய கேங் ரேப்பாக இது நடந்திருக்கிறது. அப்ப இதை வெளியில் சொல்வதற்கு அவர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை எதனால் உண்டானது என்று சொன்னால், ஆளுங்கட்சியாக அன்றைக்கு இருந்த அதிமுகவின் பிரமுகர்கள் அவர்கள் வீட்டு பையன்களுக்கு இதுல தொடர்பு இருந்தது என்பது மாதிரியான தகவல்கள் வருகிற போது காவல்துறை நடவடிக்கை அடுத்த கட்டத்திற்கு நகராமல் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த போது அதை அங்க இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள் மற்ற எல்லாருமே கையில் எடுத்து போராடி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக அதை ஒரு பெரிய போராட்டமாக நடத்துகிறது. சோசியல் மீடியா முழுக்க அந்த பெல்ட்டால் அடிக்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு அழுகுரலோடு கூடிய அந்த இது காணொலி காட்சியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று. ஆனால் இதை எப்படியாவது அமுக்கிவிட வேண்டும், வெளியில் வரவிடாமல் செய்துவிட வேண்டும், இது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, காவல்துறை தரப்பே மட்டுப்படுத்தப்பட்டது அன்றைய ஆளுங்கட்சியால. அப்போ அதனால அவங்க என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கிற போது தான் இது மிகப்பெரிய அளவில் இது மாநில அரசு விசாரித்தால் சரியா வராது, சிபிசிஐடி விசாரணையை தாண்டி இது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை திமுக போன்ற ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கையில் எடுத்ததற்கு பின்புதான், அது சிபிஐ விசாரணைக்கு போன பின்புதான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அருளானந்தம் பைக் பாபு என்று சொல்லக்கூடியவர்கள் மீதெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள அவர்கள் வருவதற்கு சிபிஐ விசாரணை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏறத்தாழ 100 பேரை விசாரித்திருக்கிறார்கள், 48 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அந்த 48 பேருமே அந்த சாட்சியத்திலே இருந்து மாறிவிடாமல், மாற்றி பேசிவிடாமல், ஏதாவது நெருக்கடிக்கு ஆளாகி பிறல் சாட்சியாக மாறிவிடாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாததான் மிக முக்கியமான காரணம். தொடர்ச்சியாக அவர்கள் இன்றைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனையை இன்றைக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய நந்தினி தேவி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கு ஒரு 6 ஆண்டு காலத்தினுடைய தொடர்ச்சியிலே இப்பொழுது ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய இடத்தில்
காவல்துறையினருக்கு வந்து சேர்ந்தது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க சொன்ன மாதிரி 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த வழக்கு அப்போ இருந்தே வந்து ஒரு கேள்வியானது வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அதாவது பெண்கள் ஏன் வந்து அந்த இடத்துக்கு போனாங்க, பெண்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்குதானே அப்படின்ற ஒரு பொது பார்வையில அந்த ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இங்க இந்த பெண்கள் மேலேயும் தப்பு சொல்லல, இவங்க போனதுனால தானே அவங்களுக்கு அப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது எப்பொழுதுமே ஆணாதிக்க சிந்தனையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதும்பாங்க. முள்ளு மேலே வந்து இலை பட்டாலும் வாழை இலை பட்டாலும் வாழை இலை மேலே முள்ளு பட்டாலும் கிளியறது வந்து வாழை இலை தான் அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி தான் கடந்த காலங்களில் பெண்கள் குறித்து இந்த மாதிரியான அச்சங்களை தொடர்ந்து சொல்லி 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 அவர்களை அச்சுறுத்துவதன் வழியாகத்தான் படி தாண்டாதவ தான் பத்தினி என்று சொன்னதுனால தான் பெண்களுக்கு போன தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் பல பேருக்கு கல்வி கிடைக்கல, பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆண்களுடைய சட்டையில் வந்து ஒரு பாக்கெட் இருக்கிறது, பணம் வைத்துக் கொள்வதற்கான பாக்கெட் இருக்கிறது. பெண்களினுடைய உடையில எங்காவது வந்து ஒரு சேலையில் அவ்வளவு அத்தனை முளை சுத்துற சேலையில் எங்காவது ஒரு பின்பக்கமாவது ஒரு பாக்கெட் இருக்கிறதா எங்கேயாவது? ஏன்னா எதுவுமே இல்லை. அப்போ பெண்கள் வந்து பணம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்கள் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்கள் கல்வி பெறக்கூடாது, அவர்கள் அதிகாரம் பெறக்கூடாது, ஆணுக்கு சமமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு எல்லாவற்றிலையுமே வந்து என்னன்னா, மத ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்மையை நோக்கி நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது போர் நடந்து முடிந்ததற்கு கூட பொட்டு அடிக்கிறேன் நான் அப்படிங்கிறது தான் போருக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்ப யாரோ ஒரு பெண்ணை பாதிக்க வைப்பதில் தான் இந்த போரினுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் கூட ஒரு ஆணாதிக்க புத்தியோடு தான், ஆணாதிக்க வெறியோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியமாக இருக்கிறது. அப்போ வந்து பெண்கள் படிக்க போகிற இடத்துல ஆண் நண்பர்களோட ஹலோ சொல்லக்கூடாது, அவர்கள் பிறந்தநாள் விழாவுக்கு போகக்கூடாது, அவர்கள் வந்து சகஜமாக ரோட்டில் நடமாடக்கூடாது. அவங்க வந்து எனக்கு தெரிந்த ஒரு நண்பர்லாம் சொன்னார், என் மனைவிக்கு வந்து கடைக்கு கூட போக தெரியாது, பஸ் ஏற தெரியாது, ரோடை கிராஸ் பண்ண தெரியாது, அப்படி நாங்கள் வந்து அந்த கூடவே நான் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக கூட வச்சுருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா அவங்க மனைவி எப்படி வாழ்வாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன இந்த மாதிரி ஏடா உடமாக பேசுறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க, மனிதன் எப்போ வேணாலும் சாகலாம். உங்களுக்கு 50 வயது கடந்து விட்டது, உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆகி போச்சுன்னா அவங்க இந்த உலகத்தை மிச்சம் இருக்கிற நாட்களை எப்படி எதிர்கொள்வாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப ஆணை சார்ந்துதான் பெண் வாழ வேண்டும் என்கிற ஒரு கடந்த கால 10ஆம் பசலியான ஒரு கோட்பாட்டு கடந்த காலங்களிலே அவர்கள் வந்து சமையல் கட்டை தாண்டி வராமல் இருக்கிறார்கள். வைரமுத்து கூட ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு, இல்லற கிரிக்கெட்டில் மனைவி வந்து படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் மாறி மாறி கிரிக்கெட்டில் எப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்களோ, ரன் எடுப்பாங்களோ அது மாதிரி மாறி மாறி ரன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட ஒரு கவிதை வரி கூட உண்டு. அப்போ பெண்கள் வந்து என்னன்னா கரண்டி பிடிக்கிறவர்களாக இருக்கணும், அவர்கள் பேனாவை படிக்கக்கூடாது, கல்வி இருக்கக்கூடாது, அறிவு மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ அவர்கள் ஆணுக்கு சமமாக வந்து விடக்கூடாதுங்கிறதா. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரோட்டில் நின்று ஆண்கள் எவ்வளோ பேர் வந்து டீ கடையில், வாசல்களில், பஸ் ஸ்டாப்பில், தெருக்களில் சிகரெட் பிடிக்கிறத நம்ம பார்ப்போம். காலையில் வாக்கிங் போனால் அந்த புகை வந்து நம்ம மேலே வந்து விழுகும். அப்படிலாம் பல பேர் ஓப்பனாக வந்து சிகரெட் குடிப்பாங்க. ஆனால் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு சில பெண்கள் வந்து இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், சில பெண்கள் வந்து சிகரெட் பிடிப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அது சிகரெட் பிடிக்கிறத வந்து ஒட்டுமொத்த ஆண் உலகமே அதிர்ச்சியாக பார்க்கிறது. பெண்கள் தண்ணி அடிக்கிறத பயங்கர அதிர்ச்சி. அப்போ ஆண் தண்ணி அடித்தாலும் பெண்ணு தண்ணி அடித்தாலும் கெடுதல் தான். அது காலம் வந்து உடம்புக்கு எதிரானது. புகைப்பிடிப்பது ஆணுக்கும் கெடுதலானது, பெண்ணுக்கும் கெடுதலானது. ஆனால் ஆண் தவறு செய்தால் அது ஒரு சின்ன வீக்னஸாக பார்க்கப்படுகிறதும், பெண் செய்தால் வந்து ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுதில்ல. ஒரே தவறை வந்து அவர்கள் செய்வதற்கு இவர்கள் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வேறுபாடு பார்க்கப்படுகிறது. அப்போ என்னன்னா, இப்போ வந்து ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வருது. ஒரு ஆண் வந்து என்ன செய்யறான்னா, ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒவ்வொரு பெண்ணோட காதல் வயப்படுறான். ஒரு 3-4 காதலியரோட இருந்து கடைசி அவரோட ஒரு ஆளோட கல்யாணம் ஆகுதுன்னு ஒரு கதை எழுதுறாங்க. இதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆட்டோகிராஃப் எடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பெண் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட லவ் ஆகுது, அப்புறம் கட் ஆகிடுது, பிரேக்கப் ஆகிடுது அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு எடுத்தாங்கன்னா இதை இயல்பாக ஏற்றுக்கொள்வார்களா? அதை தான் பெரியார் போன்றவர்கள்லாம் கேட்டாங்க. அப்போ கற்பு என்பது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே சொந்தமானது. கற்பு என்கிற சொல்லே கற்பிதத்தின் வழியாக உருவாக்கப்பட்டது. அப்போ பெண்கள் மட்டும் ஒழுக்கமாக இருக்கணும், ஆண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லி ஆண்களை வளர்க்கிற போது, ஆம்பளை சிங்கன் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்லுகிற போது அவன் பாலியல் பொறுக்கியாக மாறுவதற்கான எல்லா கேட்டையும் நம்மளே குடும்பங்களே திறந்து வைக்கிறது. உறவு முறைகள் வழியாக பெண்களே அதை பேசுகிறாங்க. அவன் ஆம்பளை திமிராக தான் இருப்பான், நீ தான் அடி ஒழிஞ்சு போகணும்லாம் சொல்லுவாங்க பிரச்சனைகள் வருகிறது. இப்போ எல்லா இடங்களிலும் இது ஆண்களின் உலகமாக மாற்றப்பட்டு, அப்போ 2 பேர் சேர்ந்து தான் தவறு செய்ய முடியும். ஒரு ஆண் பெண் உறவில் வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்கிறதுனா ஒரு ஆண் தவறு செய்யாமல் பெண் பாதிக்கப்பட முடியாது, அல்லது ஒரு பெண் இணக்கத்தில் இல்லாமல் ஒரு ஆண் காதலிக்க முடியாது. அப்போ 2 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில்
ஒரு தரப்பு எவ்வளவு வேண்டுமானாலும் அத்துமீறி கொள்ளலாம், இன்னொரு தரப்பு வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்றது முதல்ல நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. மேற்கூரை பற்றி எரிகிற போது அதனுடைய தீ கங்குகள் வந்து உள்ள விழத்தான் செய்யும். அப்போ வந்து மேற்கூரையாக வந்து ஆண்களை பார்த்து விட்டு உள்ள இருக்கக்கூடிய பெண்களை வந்து, அதாவது இன்னும் சில பேர் விளக்கமா சொல்லுவான், அதாவது ஆண் தப்பு செய்யறது அப்படிங்கிறது வீட்டில இருந்து வெளியே துப்புறது, பெண்ணு தப்பு பண்றா அப்படின்னா அது வந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்புறது. அப்ப இவர்கள் முழுக்க முழுக்க வந்து பெண்ணை வந்து இவர்களுடைய மதத்தினுடைய அடையாளமாக, சாதியின் அடையாளமாக, போரின் அடையாளமாக எல்லா இடங்களிலேயுமே பெண்ணை வந்து இவர்கள் அடிமையாக நடத்த வேண்டுங்கிற ஒரு கோட்பாட்டில் இருந்து இது பிறக்கிறது. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு இனி சாத்தியம் இல்லை, அந்த எல்லையே அது கடந்து விட்டது என்பதுதான். இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து பெரிய அளவில் நம்பப்படுது. ஆனா வந்து அப்படி இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது போல ஒரு பிம்பம் தான் இது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களானது வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ 9 குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க வந்து முதன்மை குற்றவாளிகள் இல்லை, இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு உதவியாளராக இருந்தாங்க. இவங்களும் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் முதன்மை குற்றவாளிகளாக பொள்ளாச்சியில் வந்து அந்த 2019 அமைச்சராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் தான் முக்கிய குற்றவாளி. அவரை வந்து சிபிஐ வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் குற்றவாளியிலிருந்து நீக்கிட்டு தான் வந்து மற்ற பேரை வந்து அனுப்புனாங்க. அதனால தான் வந்து சிபிஐ அவரை வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பலர் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இதில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கலையா? 48 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறாங்க, 100 பேர் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 48 சாட்சியுமே தவறான சாட்சி என்று சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுடைய குடும்பத்திலே இருந்து அவருடைய மகனாக இருக்கிறவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னா அது சாட்சியங்களுக்குள் வராமல் போயிருந்தால் ஒருவேளை தப்பி இருக்கலாம். அது வந்து அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த வழக்கிலே உறுதியாக இருக்கிறது. யாரையும் வந்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சியே செய்யலை. அதனால இந்த குற்றச்சாட்டு என்பது வலிந்து திணிக்கப்படுகிற, அதாவது எந்த சம்பவம் நடந்தாலுமே அது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் சில பேர். ஆனா இதுல வந்து சாட்சியங்கள்ல 48 பேரும் வந்து இவர்களுக்கு குற்றவாளிகள் அப்படின்றதுக்கான சாட்சியங்கள் இவங்க இருக்கிறாங்க. ஆனா அவருடைய மகன் வந்து ஈடுபட்டிருக்காருன்னா முதல்ல அவர் குற்றவாளியா கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அரசியல்ல வந்து ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கிறாரு, அவருடைய ஒரு இதை பயன்படுத்தி தான் வந்து இந்த குற்றமே நடந்தது. குற்றச்சாட்டு சொல்லுகிறவர்கள் ஏதாவது ஆதாரங்களை வந்து சிபிஐ ஒப்படைத்திருந்தால், நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் சிபிஐ ஆதாரத்தை ஒப்படைத்தால் அவரையும் தண்டனை கைதியாக கொண்டு இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டு மறைச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் விமர்சகர்னா கற்பனையா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு நிரூபணத்துக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா போற போக்குல வாய்க்கு வந்ததை வந்து மாங்காய் பிடிச்சிச்சோ வாய் பிடிச்சிச்சோன்னு போற போக்குல எதை வேணாலும் பேசலாம். அதற்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கோர்ட்ல நீங்க வந்து உரிய சாட்சியத்தை வந்து நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னா அவங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்க? பட்ட பகல்ல ஒரு கொலை நடக்குது, யாருமே பார்க்கல, சாட்சி அளிக்க முன் வரலைன்னா என்னங்க அந்த வழக்கு? நீதிமன்றத்துக்கு வந்து இப்போ குற்றவாளிகள் முதல்ல கொண்டு போய் சேர்த்தாதான் விமர்சகர்கள் வந்து ஒரு சாட்சியமாக சேர்த்துக் கொள்ள சொல்லி அடுத்து வந்து மேல்முறையீடு செய்யறாங்கல்ல, அந்த வழக்குல தன்னை சேர்த்துக் கொள்ள சொல்லுங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் கொடுக்குறேன், நீங்க தண்டிக்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு பேரை தண்டித்து இருக்கிறாங்க. 9 பேருக்கு வந்து சாகு வரைக்கும் ஆயுள் தண்டனையை வழக்குகிற போதெல்லாம் அரசாங்கம் வந்து வேலை செஞ்சுச்சுங்கிறத ஒத்துக்கிறாதவங்க யாரு வந்து இப்ப நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் மேல நீங்க சாட்சியம் இருந்துச்சுன்னா அந்த சாட்சியத்தை கொண்டு வந்து ஒப்படைங்க. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எதிர்கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க, எல்லாருமா வந்து ஒருத்தரை காப்பாத்துவாங்க. ஆனா இப்ப ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா இப்ப 2019 ஆளுங்கட்சியா அதிமுக இருந்ததுனால, அதிமுகவுடைய அனுதாபியா இருந்ததுனால அவர் வந்து அவருடைய மகன் வந்து விடுவிக்கப்பட்டாரு. இப்போ திமுக ஆட்சியில எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஒரு இது இன்னும் கொஸ்டின் மார்க்காவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் இதையும் வந்து இப்படிதான் ஆளுங்கட்சியில இருக்கும்போது அவங்களுடைய பவர் அப்படிதான் இருக்கும். பல்கலைக்கழகத்துல யாரு வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்களோ அந்த மாணவியின் புகாரின் அடிப்படையில அவர் தாங்கிறத உறுதி செஞ்சுதான் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவரை யாருமே காப்பாத்தலையே. ஒருவேளை இவர்கள்லாம் சொல்றது மாதிரி அவர் திமுக காரர் என்பது உண்மையாக இருந்தா திமுக காரரை காப்பாத்தினாங்களா? குணசேகரன் அவர்களுக்கு பின்னாடியும் வந்து ஒரு இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சு அவர் சிறையில தான் இருக்கிறாரு, அவர் என்ன வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கிறாரா? எதை சொன்னாலும், அதாவது செட்டி நாட்டுல வந்து ஒரு முறை சீர்வரிசை வச்சு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உரிய பரிசீலிக்கப்படும் சொல்லி நகரத்தார் சங்கத்துல இருந்து அறிவிச்சிட்டாங்க. அப்ப எல்லாமே இருக்கு, எல்லா விதமான சீர்வரிசையும் வைத்திருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கல்யாண மண்டபம் முழுக்க நிரப்பி வச்சிருக்கிறாங்க எல்லா சீரையும். ஒரு வயசான அம்மா போச்சு, உள்ள போச்சு, எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு சொல்லிச்சு, என்ன சீர் வச்சிருக்கிறாங்க, ஈரோலியை காணா அப்படின்னு
ஸ்டோரி முடிஞ்சிச்சு, அதுக்கு பரிசு கொடுத்தாங்க. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவான்னா மைக்ரோ லெவலில் ஒரு குற்றச்சாட்டை அவனா கற்பனையாக உருவாக்கி கொண்டு வந்துக்கிட்டு இந்த அரசாங்கம் சரியில்லை, அவனுக்கு என்னன்னா திமுக மீது பழிசாட்டுவதற்கு அவனுக்கு ஒரு வன்மம் இருக்கும். இந்த அரசு மேல நடவடிக்கை எடுக்கும் போது எதுக்கு நீ ஒரு அரசு மேல வன்மத்தை கக்குறங்கிறதா என்னுடைய. இப்போ உண்மையான குற்றவாளிகள் வந்து எப்பவுமே கற்பனையின் அடிப்படையில போயிடுறாங்க, அதுதான் வந்து அதிகாரத்தினுடைய பவர்னு சொல்றாங்களே சார். இருக்கிறான் நீதிமன்றத்துல வந்து நீதிபதியா இருக்கிறவங்க எல்லாம் பல அரசியல் சாசனங்கள்லாம் படித்து கற்று தேர்ந்தவர்கள் பல பேர் இருக்கான். வந்து தடயவியல் நிபுணர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் வழியாகத்தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாளி ஒண்ணுமே கிடையாது. உண்மையான குற்றவாளிகள் தான், ஆனா இவர்களையும் தாண்டி குற்றவாளிகள் இருக்கிறாங்க. வேற குற்றவாளி இருந்தா அதுக்கான சாட்சியத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்ல. இந்த அயோக்கிய பேலிய எல்லாமே தெரிஞ்சவங்க, பொள்ளாச்சி ஜெயராமை மயந்த எல்லாத்துக்கும் காரணம் சொல்லக்கூடிய அயோக்கிய பேலிய அந்த சாட்சியை ஏன் ஒளிச்சு வச்சிருக்காங்க? அதை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டா சேர்த்து தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த சாட்சியங்களே அளிக்கப்பட்டிருக்கு, ஆனா இது சிபிஐ வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கற்பனையாக ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து அதுதான் சரி. இப்போ உண்மையான அது இப்போ வந்து இதுக்கு வந்து என்னன்னா இந்த வழக்கு வெற்றி பெற்று இருக்கிறது, இந்த பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த திமுக அரசு தான் இந்த வழக்கை வந்து திறம்பட நடத்தி தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். இது திமுகவுக்கு நற்பெயர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருமே இது உண்மை கிடையாது, இது குற்றவாளி கிடையாது, அது கிடையாது, இது குற்றவாளி இல்லைன்னு சொல்லல, அதிகாரத்தினுடைய பவரே அப்படிதான். குற்றம் அதிகாரத்துல யார் இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்களா அவர்களிடத்துல ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, சிபிஐக்கு தெரியாதது, அரசு வழக்கறிஞருக்கு தெரியாதது, காவல்துறைக்கு தெரியாதது, சிபிசிஐடிக்கு தெரியாதது, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தெரியாதது, இவ்வளவு பேருக்கு தெரியாததை கண்டுபிடிச்சிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் யாரோ அந்த விஞ்ஞானிகள் உரிய ஆதாரத்தை ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சா நம்ம அதை தண்டிக்க போறோம், அவ்வளவுதானே. கோர்ட்டு தண்டிக்கும்ல, இது கோர்ட்டு தானே. இப்ப நீ இது என்ன ஸ்டாலின் ஜட்ஜா இருக்காரு, இல்ல உதயநிதி ஜட்ஜா இருக்காரா? யாரு ஜட்ஜா இருக்கா? ஜட்ஜை வந்து நந்தினி தேவிங்கிறது தானே ஜட்ஜா இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க, இவ்வளவு உண்மை தெரிஞ்சவங்க, நீதிபதிக்கு தெரியாத உண்மையெல்லாம் தெரிஞ்சவங்க ஏன் சாட்சியத்தை ஒப்படைக்க மாட்டாங்க? இப்போ 48 பேர் சாட்சியங்களா இருக்கிறாங்க, இவங்க வந்து இன்னும் பிறல் சாட்சியாம மாறாம இருந்ததுக்கு காரணமே அவங்க ஜாமீன்ல வராம இருந்ததுதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட சாட்சியங்களா ஏற்கனவே இருக்கிறவங்களே பிறல் சாட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லும் பொழுது ஒரு இந்த மாதிரியான ஒரு உண்மையை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. தெனாலிராமன் கதை ஒன்று இருக்கு. நீ வந்து மம்பானையை உடைச்சிடாத அப்படின்னு தெனாலிராமன் வந்து சொல்லும் போது, மம்பானையோட தண்ணி பிடிக்க போறவங்கிட்ட ஒரு பெண்ணிட்ட நீ மம்பானையை உடைச்சிடாத, திடீர்னு வந்து இங்க வா அப்படின்னு சொல்லி மண்டையில நங்குன்னு கொட்டினாராம். கொட்டிட்டு நீ மம்பானை உடைச்ச முன்னாடி சொல்லி என்ன பிரயோஜனம், அதனால முன்னாடியே நான் உனக்கு கொட்டி வைக்கிறேன். அது மாதிரி நடக்காத ஒன்ன நடந்தது மாதிரியே பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கு இதுல வந்து சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சம்பந்தப்பட்டவங்க யார் குற்றம் எனக்கு எப்படி தெரியும்? விசாரணை அதிகாரியா நானு? நான் செய்தியில வரக்கூடியதை வச்சுதானே நான் பேச முடியும். அரசியல் விமர்சகங்கிறவன் யாரு? பொள்ளாச்சிக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தா பேசுறாங்க எல்லாரும். செய்தி பேப்பரை வச்சுதானே பேசுறான் எல்லாரும். தெரிஞ்ச தகவல் வச்சுதானே பேசுறான். அவர்தான் இருக்கிறான்னு சொல்றேன். அயோக்கிய பயிலுக்கு அந்த முட்டா பயிலுக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்கணும்ல. சும்மா போற போக்குல அவர் எதை பண்ணிட்டாரு, இது இவர் பண்ணிட்டாரு, இவர் பலாயிரம் கோடி வச்சிருக்கிறாரு, இப்படித்தான் ஆராசா மேல வந்து 1.5 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப நீதிமன்றம் வந்து செருப்பால் அடிச்சு வெளியே திருச்சில எல்லாத்தையும். அப்ப நீதிமன்றத்துக்கு தெரியலையா இவங்க எல்லாம் அறிவாளி அலைக்கற்றை ஊழல்ல வந்து 1.5 லட்சம் கோடியை வந்து அடித்து விட்டார் அப்படின்னு இவங்க பரப்புனாங்கல்ல. மன்மோகன் சிங் ஆட்சியாவே கவிழ்த்துனாங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த குற்றச்சாட்டு சொன்னவன் பூரா அறிவாளி, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு வந்து அப்ப முட்டாளா? அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி இவ சட்டப்பூர்வமாக எதையுமே நிரூபிக்கணும். நிரூபிக்காம சும்மா வந்துகிட்டு போற போகல பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் காரணம்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஒரு சிக்கலை வந்து முன்வைக்கிறாங்க சார், சிக்கலான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஆதாரம் அப்படின்றது வந்து அதிகாரத்துல இருக்கும்போது அந்த ஆதாரங்கள் வந்து எளிதா கலைச்சிடலாம், ஆதாரங்களே இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு சாத்தியங்கள் இருக்கு? அதிகாரம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுமா? அப்படி பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. இந்த வழக்குல கற்பனையாக பேச முடியாது. இந்த வழக்குல முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க நீதிபதி வந்து சரியாக. அவங்க வந்து இப்ப நீ யோசிச்சு பாருங்க, பல பேர்கிட்ட வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு பல கோடிகளை வாங்கி கொண்டிருக்கு தீர்ப்பெழுதக்கூடிய நீதிபதிகளும் இந்த நாட்டில் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. பல பேர் வந்து ஆளுநர் பதவிக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்காக வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நந்தினி தேவி என்கிற நீதிபதி வந்து எந்த பக்கமும் சாயாமல் நீதியின் பக்கம் நின்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை பாராட்ட மனம் இல்லாம வந்து அவங்க காரணம் இவங்க காரணம். உண்மையான குற்றவாளி யாருன்னு வந்து நீதிமன்றத்துக்கு தெரியல, காவல்துறைக்கு தெரியல, சிபிஐக்கு தெரியலன்னா கண்டுபிடிக்கிற பொறுப்பை நீங்கள் சொல்லுகிற அரசியல் விமர்சகர் தலைமையில ஒரு படை அனுப்புவான். நீங்க இந்த காணொலியின் வழியாக நீங்க சொல்ற அரசியல் விமர்சகருக்கு அந்த சர்வ அதிகாரத்தை கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தவறு அவர் பேரால ஒரு தனி குழுவே அமைப்போம், விசாரணை குழு அமைப்போம். அவர்தான் பெரிய அறிவாளியாச்சு,
கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் இல்லையா? நீதிமன்றத்தை வந்து அவங்க குறை சொல்லல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடியே உண்மை அந்த குற்றவாளியை வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு தானே காரணம். அப்ப எடப்பாடி தயாரா இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை சாட்சியம் கலைக்கப்பட்டிருந்ததாக இவர்கள் சொல்லுகிற குற்றம், அதுதான் அவங்க குற்றமா வைக்கிறாங்க. அதிமுக அரசை தான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு சொல்றாரா? ஆமா, அதிமுக அரசுல நடந்த அந்த விஷயங்களை குற்றம் சாட்டுறாங்க. ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும்ல. போற போக்குல கற்பனையா வந்து புஷ்ப விமானம் பறந்துச்சு அந்த காலத்துல, சீதையை வந்து அப்படியே பிளைட்ல கூட்டிட்டு போயிட்டாரு வந்து ஆதாரம் கலைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க சார். ஆதாரம் இருக்கா? அப்ப நான் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல பயணம் பண்ணேன்னா நான் டிக்கெட் காட்டுவேன், நான் பஸ்ல போனேன்னா எனக்கு டிக்கெட் காட்டுவேன், ட்ரெயின்ல போனா டிக்கெட் காட்டுவேன், புஷ்ப விமானத்துக்கு வேணாது காட்டுவானா? போற போக்குல பொய் சொல்றவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து அபத்தமான கற்பனை. அப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உணர்த்துறது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தீர்ப்பு உணர்த்துறது என்ன? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ்ந்து விடக்கூடாது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் வேலைக்கு போற பெண்கள் பல ஊர்களில் போய் தங்க வேண்டி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் லேடிஸ் ஹாஸ்டல் கூட பாதுகாப்பற்றதாக இருக்கக்கூடாது என்பதற்காக குறைந்த விலையில தோழி மகளிர் விடுதிலாம் இந்த அரசாங்கம் உருவாக்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பை வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது. இது மாதிரி விதிவிலக்கான ஒன்று இரண்டு சம்பவங்களை வந்து மேற்கோள் காட்டி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டை மாற்றுறாங்க. அவர் உரிய தண்டனையை வந்து பெற்றுத்தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருந்திருக்கிறது. தவறே நடக்காத ஒரு சூழ்நிலை உருவாவது தான் நம்ம செய்ய வேண்டியது. ஓகே சார், பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி.